ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஸ்கொயர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுவரையும் ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன படங்களே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டிசாஸ்டர் ஃபிலிமாக மாறினா ஹாலிவுட் படங்கள்லாம் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். மொட்டையாக ஹாலிவுட் படம்ன்றதை தாண்டி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ப்ராஜெக்ட்டும் கூட. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, அப்படி இருந்துமே சூற மொக்கையாக மாறி ஒரு பெரிய டிசாஸ்டராக இது படம் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலிவுட் படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பேரலாக ரேட்டிங்காக இருக்கட்டும், இது ரெண்டையும் வச்சு அந்த லிஸ்ட் இருக்குது. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லிஸ்ட்ல 8ஆவதா இருக்கிறது பிளட் ஷாட். ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர். இது வந்து அமேசிங்கான ஒரு ட்ரெய்லர் கட்லாம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹைப் ஏற்றுனாங்க. ஆஹா, வின் டீசல் வராரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல, என்ன அளவு இது பவர்ஃபுல்லான ஒரு படமா இருக்க போகுது, இது வந்து ஒரு யூனிவர்ஸாக வருமா? ஏன்னா இது வந்து காமிக்ஸ் வந்து இருக்கு, லைக் எப்படி மார்வல் காமிக்ஸ், டிசி காமிக்ஸ் இருக்கோ அது மாதிரி இது வந்து ஒரு தனி காமிக்ஸ். ஸோ இதுக்குன்னு ஒரு தனி சூப்பர் ஹீரோஸ் அது மாதிரி நிறைய இருக்கு. ஒருவேளை அந்த பிளட் ஷாட் படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு தனி யூனிவர்ஸா, அது ஒரு பெரிய பிரான்ச்சைஸா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் வந்த டைம்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் இந்த படம் ஒரு பெரிய அட்டர் ஃப்ளாப் ஃபிலிமா மாறி அந்த எதிர்பார்ப்பை வந்து அப்படியே பூர்த்தி செய்யாம மூடிட்டு போயிட்டாங்க. ப்ராப்பரான ஒரு ஆர்ஜின்ல, இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே இல்ல, விஎஃப்எக்ஸ்லாம் என்னதான் வேற லெவல்ல இருந்தாலுமே கதை கரெக்டா இருந்தா தான் படம் கிளிக் ஆகும். அந்த ஒரு விஷயத்தை தெரியாம பெரிய தப்பு பண்ணி ஒரு அட்டர் ஃப்ளாப் ஃபிலிமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல மாறி இருந்தது. மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான், பட் இருந்தாலும் பெருசா போகல. இதன் காரணமா தொடர்ச்சியான சீக்வல், ப்ரீக்வல் எதுவுமே வராம ஒன் அண்ட் ஒன்லி ஃபிலிமா வந்து இது அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5.6 கொடுத்துருக்காங்க. ஒரு டீசென்ட் நீங்க நினைக்கலாம், பட் இருந்தாலும் ஐஎம்டிபியும் தாண்டி மற்ற ரேட்டிங்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ் தான். இதன் காரணமாக தான் இதுக்கான அடுத்த சீக்வல், ப்ரீக்வல் இதுக்கான எந்த பேச்சும் இல்லாமல் இப்படி ஒரு படம் வந்ததே மறைச்சிடும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது கிரேவன் ஹண்டர். நீங்க தயவு செஞ்சு இந்த ஆணியை புடுங்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஸ்பைடர்மேன் ஃப்ரான்ஸும் சேர்ந்து சோனி கிட்ட காரி துப்பியும் நான் கேட்க மாட்டேன், துப்புனதையும் தொடச்சிட்டு நான் பண்றதுதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படம் தான் கிரேவன் ஹண்டர். இவனுங்க பண்ற இந்த ஒரு வில்லனுக்கு பண்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துலயும் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணல. ஒன்னும் தனித்தனியா பேலா தான் இருக்குது, தனித்தனியா துண்டா தெரியுது. இது எந்த அளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரியல. நீங்க எடுக்கிறதே வேகாத பருப்பு தான்டா, அதை எடுக்காதீங்கன்னு சொல்லி கேட்காம எடுத்து சூற மொக்கையான ரிவ்யூஸை வாங்குச்சு கிரேவன் ஹண்டர். எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸே இல்லை. கிரேவன் ஹண்டரை வந்து எப்படி காட்டணும், எந்த இடத்துல காட்டணும் எங்களுக்கு தெரியும்டா, அது எங்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் மார்வலுக்கு வந்து பெர்மிஷன் தரதில்லை. நான் தான்டா பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணி அதை போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐஎம்டிபியில் 5.5 ரேட்டிங் வாங்குச்சு. ஒரு பெரிய மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான், போட்ட காசை எடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பெருசாக எதுவுமே பண்ணலை. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது ஹெல்பாய். இப்போ ரீசெண்டாக 2024 ரிலீஸ் ஆச்சு அந்த ஒரு ஹெல்பாய் தான். ஹெல்பாய் இனிஷியலி வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நான் பெரிய ஃபேனு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த டைமில் ஹிட் ஆச்சு. ஹெல்பாய்க்குன்னு தனி ஃபேன்ஸே இருந்தாங்க. அப்படியெல்லாம் அந்த ஒரு ஹெல்பாயை இப்படி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. இந்த ஒரு கேரக்டர் அதிக ஃபேன்ஸ் இருந்த கேரக்டர் அந்த டைமில், ஆனால் இப்போ கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த அளவு கேரக்டரையும் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டாமல் போயிட்டாங்க. அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்குதா இருக்கு. இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 ஐஎம்டிபி ரேட்டிங் வாங்கியிருந்தது. போட்ட காசை கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எடுக்கல, ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. பெரிய ஆவரேஜ் ஃபிலிமா இது வந்து அமைஞ்சு இந்த ஒரு ஹெல்பாய் ஃப்ரான்ச்சைஸில் ஒன் ஆஃப் த லீஸ்ட் ஒரு ரேட்டிங் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிலிமாவும் இது மாதிரி இருந்தது. லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது ஃபென்டாஸ்டிக் 4. 2015 வந்த அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் 4. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த அந்த 2 ஃபென்டாஸ்டிக் 4க்கு நான் ஒரு தனியாக ஃபேன் சொல்லலாம். எனக்கு வந்து அந்த 2 ஃபென்டாஸ்டிக் 4 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரீபூட் பண்ணுறேன், சாஃப்ட் ரீபூட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து அந்த அளவு பெருசாக கிளிக் ஆகல. ஒரு பெரிய டிசாஸ்டர், அந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிசாஸ்டர் ஃபிலிமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபென்டாஸ்டிக் 4 வந்து மாறிச்சு. விஎஃப்எக்ஸும் அந்த லெவலுக்கு இல்லை, கதையும் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்பவே ஆவரேஜான ஒரு ஃபிலிமாக வந்ததுன்றனால சூற மொக்கையாக இருந்தது. பெரிய டிசாஸ்டர் ஆச்சு. நிறைய தியேட்டர்ல வந்து டக்குன்னு அந்த படத்தோட கவுன்ஸும் குறைஞ்சது. ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.3 கொடுத்துருக்காங்க. ஸோ போட்ட காசை கூட இந்த படம் எடுக்கல, பெரிய டிசாஸ்டராகவே மாறிச்சுன்னே சொல்லணுமே. லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது மேடம் வெப். கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த படம் ஓடுச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணமே அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 3 ஹீரோயின்ஸ் அவங்க தான். அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக எதுவுமே இல்லை. ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு படம், அதுலேருந்து எடுத்த ஒரு சோனி எடுத்த ஒரு குப்பை படம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மல்டிவர்சல் கான்செப்ட் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமா ஹீப் ஏற்றுனானுங்க. இது வந்து ஸ்பைடர்மேனோட டாம்லனோட கனெக்ட் ஆக போகுது அப்படி இப்படின்னு என்னமா எடுத்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக தான் இது இருக்குது. இது எந்த விதத்தையும் உதவலை. நீங்கள் மல்டிவர்ஸை தொட்டாலுமே இதுக்கு ஒரு குப்பை
உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எல்லா ஃபேனாலையும் சேர்ந்து காரி துப்பி அனுப்பப்பட்ட படம் தான் இந்த மேடம் வெப். இதோட IMDb ரேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 தான் கொடுத்தாங்க. அந்த டைம்ல அதோட IMDb ரேட்டிங் வந்து 3.5 3.6 இருந்தது. இப்போ கொஞ்சம் ஒரு வருஷம் ஆகி பார்த்தா ஒரு 4 இருக்குது. பரவாயில்ல, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். அதுவும் அந்த ஹீரோயின்ஸ்க்காக மேபி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவனை ரிலீஸ் ஆகி 2 வாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா HD பிரிண்ட்லாம் வந்துருச்சு. அந்த அளவு ஒரு மொக்க படமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாலிவுட்ல அந்த டைம்ல இருந்தது, அந்த வருஷத்துல முக்கியமா. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது டிராகன் பால் எவல்யூஷன். சத்தியமா இந்த ஒரு படத்தை என்னோட வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என்னோட சைல்ட்ஹுட்ல இந்த படத்தை நான் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன்னா பார்த்துக்கங்களேன். ஒரு உண்மையான டிராகன் பால் ஃபேனாக இருந்தீங்கன்னா என்ன திட்டுவீங்க, என்னடா இந்த படத்தை நீ என்ஜாய் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க இந்த படத்தை நான் என்ஜாய் பண்ணேன். டிராகன் பாலை வந்து நான் அனிமே வெர்ஷன்ல பார்த்ததே கிடையாது அந்த டைம்ல. அப்போ இதை பார்த்தேன், ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மெய் சிலுத்துலாம் பார்த்துட்டு இருந்தேன். பட் டிராகன் பால் அப்படின்ற இந்த ஒரு சீரீஸை அனிமே வெர்ஷன்ல நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொள்ளா காண்டாயிடுச்சு. என்னடா படம் வச்சிருக்கீங்க, அனிமே எப்படி இருக்கு, படம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு எனக்கு அப்பதான் அந்த ஒரு விஷயமே புரிய வந்தது. இதன் காரணமா தான் வந்து பாத்தீங்கன்னா நான் லேட்டரா இந்த டிராகன் பால் எவல்யூஷன் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேட் பண்ணேன். எனக்கு வந்து படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி அடாப்ஷன் எதுவுமே சரியில்லை, எல்லாமே கேவலமா பண்ணியிருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி அனிமே அது அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அதையே அந்த அளவு சூப்பர்பா அட்வான்ஸ்டா வேற லெவலில் புல் ஆஃப் பண்ணும்போது அந்த ஒரு வேர்ல்டை கூட உங்களால் அடாப்ட் பண்ண முடியல. ஒரு நார்மல் வேர்ல்டில் நம்ம ஜென்சி வேர்ல்டில் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று எடுக்கிறேன்னு சொல்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா மொக்க பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நினைச்சா சூப்பர்பா அதை அடாப்ட் பண்ணிருக்கலாம், பட் வேஸ்ட் பண்ணி வச்சிருப்பானுங்க அந்த டிராகன் பால் கான்செப்டையே. அதனாலே லேட்டரா இந்த படம் என்னோட ஒன் ஆஃப் த லீஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ்ல ஒன்னா மாறிடுச்சு. IMDb ரேட்டிங்கும் இதுக்கு வந்து கேவலமா தான் கொடுத்துருக்கானுங்க. வெறும் 2.5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போட்ட காசும் அந்த அளவு பெருசா எடுக்கல, பெரிய பிளாக் பஸ்டரும் ஆகல. வந்ததும் தெரியாம போனதும் தெரியாத ஒரு படமா வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராகன் பால் எவல்யூஷன் மாறிடுச்சு. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது ஸ்னோ ஒயிட். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான். ஸோ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த அனிமேஷன்லாம், ஸ்னோ ஒயிட் அனிமேஷன்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்தா ஆஹா ஒரு நல்ல படமாக இருக்கும், லைவ் ஆக்ஷனில் வருது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததா, பட் ஒரு டீசெண்டான எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அதுவுமே வந்து நம்ம ஒண்டர் உமன் ஆக்ட்ரஸான கேல் கடாட் இருக்காங்க. தென் இதை தாண்டி ஸ்னோ ஒயிட்டாக நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷசாம் படத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபேமஸான ஆக்டர் அவங்களும் ஓகே, ஓரளவு கொஞ்சம் நோண்டு ஃபேஸாக இருக்காங்க, இதுவும் எடுத்து பண்ணுறாங்க, பரவாயில்ல அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பட் பெருசா யாராலையும் இது என்ஜாய் பண்ண முடியாத ஒரு பெரிய டிசாஸ்டர் ஃபிலிமா, இந்த வருஷத்துல ஒன் ஆஃப் த டிசாஸ்டர் ஃபிலிமா இந்த ஸ்னோ ஒயிட் மாறி இருக்கு. IMDb ரேட்டிங்லாம் பாத்தீங்கன்னா அலறி போயிருவீங்க. இப்போ வரையுமே வந்து பாத்தீங்கன்னா 1.6 தான் கொடுத்துருக்காங்க. IMDb ரேட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொல்லா குத்து வாங்கியிருக்கு. போட்ட பட்ஜெட்டே எடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான் அப்படின்றாங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் 2 வாரம் ஆயிடுச்சு, இன்னுமே போட்ட காசு கூட எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெரிய டிசாஸ்டர் ஃபிலிமா இந்த ஸ்னோ ஒயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம கவர் பண்ணணும்னு நினச்சது கவர் பண்ணிட்டோம். தென் இதை தாண்டி உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் என்ன, நீங்கள் இந்த ஒரு லிஸ்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ, அதெல்லாம் கேவலம் ப்ரோ, கொடூரம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற படங்கள் அதெல்லாம் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.